எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சட்னியில் நிறைய வெரைட்டிஸ் நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சட்னி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு சிவக்க வறுப்பட்டதும் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாய் சூட்லேயே 1 நிமிஷம் பெரட்டி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கின 2 வெங்காயம், கீரின 2 பச்சை மிளகாய், 8 பல்லு பூண்டு, சில துண்டு புளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வறுபடணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வந்ததும் 1 கட் அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணி சேர்க்கலாம். புதினா வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய், தேங்காய் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம முதல்ல அரைச்சிக்கலாம். இது அரைப்பட்டதும் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி புதினா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கட்டியாகவே வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடுலேயே 2 சிவப்பு மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துருங்க. தாளிப்பை நல்லா கலந்து விடுங்க. அருமையான நல்ல டேஸ்டியான தக்காளி புதினா சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் சூடான இட்லி தோசை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.